Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெசிபி ஈஸியா எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸिमமே ஒரு 7 to 8 minutes தான் ஆகும் இந்த நம்ம சாண்ட்விச் செய்யிறதுக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்ச சாண்ட்விச்ல கொஞ்சம் வர்க் ஜாஸ்தியா இருக்கும். நிறைய காய்கறிகள் கட் பண்ணனும், நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரியான சாண்ட்விச் அதாவது நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யறது அப்படினு சொல்லி அதல காமிச்சிருப்பேன். இதுவும் ரொம்ப ஈஸியான சாண்ட்விச், அதுவும் டேஸ்டியான சாண்ட்விச் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் அதுக்காக கால் குடை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு half டொமேட்டோவோட பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளஷ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட நம்ம இப்போ ஒரு கேரட், குட்டி கேரட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கேபேஜ். நான் சால்டட் பட்டர் எடுத்துர்க்கேன். நீங்க எப்படி வேணாலும் அதாவது plain பட்டர் எடுத்துக்கலாம், கீ எடுத்துக்கலாம், எண்ணெயில கூட ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ஃபன் ஃபுட்டோட மயோனைஸ் எடுத்துர்க்கேன். இது mix பண்றதுக்காக, ஃப்ளேவர்க்காக garlic பவுடரும் இது கூட சேர்த்துக்க போறேன். இதெல்லாம் இப்போ mix பண்ணிடலாமா? இப்போ பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க குட்டி கேரட்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். கேரட் சேர்த்ததும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜ், அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க குடை மிளகாய், குடை மிளகாய் கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நல்லா ரெட் கலர்ல இருக்கிறதுனால வீடியோல ஒரு மாதிரி நல்லா டார்க்கா தெரியுது. ஒரு டீஸ்பூன் அளவு குருமிளகு தூள், உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மயோனைஸ்லயே உப்பு இருக்கும். நம்ம எடுக்கிறது சால்டட் பட்டர் எடுக்கிறோம். சாண்ட்விச் பிரெட்ங்காட்டி சாண்ட்விச் பிரெட்லயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ மயோனைஸ் நான் இதல 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்க போறேன். 3 பிரெட்டுக்கு இது 3 டேபிள்ஸ்பூன் கரெக்ட்டா இருக்கும். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். மயோனைஸ் நல்லா எல்லா வெஜிடபிள்ஸோடையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா கோட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் நல்லா கோட் ஆகி வரணும். அப்பதான் நம்ம சாண்ட்விச் டேஸ்டா வரும். இப்போ நம்ம சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா அந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் அதை கட் பண்ணல. நான் அப்படியே தான் எடுத்துக்க போறேன். இப்போ நல்லா ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சு ஃபுல்லா அதை கவர் பண்ணிடலாம். பிரெட் ஃபுல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாச்சும் வேணும் அப்படினா கீழ புதினா சட்னி அந்த மாதிரி ஏதாவது சட்னி பிரெட் மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேல கூட இந்த மிக்ஸை தேய்ச்சுக்கலாம். ஃபுல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இப்போ அது கூட கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக garlic பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். சாப்பிட்டா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நம்ம பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க உள்ள ஃபில்லிங்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் கடிக்கும்போது நமக்கு வெறும் பிரெட் சாப்பிடுற மாதிரி இல்லாம நல்லா டேஸ்டியா இருக்கும். நான் தோசை கல்லு நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க grill pan இருந்ததுனா அதல போட்டுக்கலாம். நல்லா சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி விட்டுட்டு பட்டர் நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி சென்டரா பிரெட்டை கவர் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி வெச்சு நல்லா ஃபில்லிங்ஸோட சூப்பரான சாண்ட்விச் 2 minutesல ரெடி ஆயிடும். நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம மேல் சைடுக்கும் பட்டர் வெச்சுக்கலாம். பட்டர் நிறைய ஒரே சைடுல விழுந்ததனால நான் இருக்குறதே நான் கொஞ்சம் அளவா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அது திருப்பி போடும்போது மெல்ட் ஆகி எல்லா பக்கமும் கவர் ஆயிக்கும். பாருங்க நல்லா கிறிஸ்பியா நல்லா பிரவுன் கலர்ல வந்திருக்கு மேல. நல்லா ஒரு 2 minutes ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படினா ரொம்ப கிறிஸ்பியான சாண்ட்விச் தயாராயிரும். வீட்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீமியாக உள்ள அழகான ஃபில்லிங்ஸோட ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃபில்லிங்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆல் கிளிக் பண்ணால் தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான சாண்ட்விச் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.